அவருக்கு கடன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த கடன் அனைத்தையுமே அவருடைய சொத்துலேருந்து நிறைவேற்றியதற்கு பிறகுதான் என்ன செய்ய முடியும். அவருடைய கடனை எல்லாம் அடைத்ததற்கு பிறகுதான் அவருடைய சொத்துக்களை பங்கீடு செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். தகப்பனாரு இறந்து போயிட்டார், சொத்து நிறைய இருக்குது, ஆனா அவரு ஏதோ ஒரு வசியத்தை செஞ்சிருக்கிறார், அந்த வசியத்தை தான் முதல்ல நிறைவேற்றணும். அவர் இறந்து போனதுக்கு அதே போன்று அவர் கடன் இருக்குது, அந்த கடனை தான் முதல்ல நிறைவேற்றணும். இந்த ரெண்டையும் நிறைவேற்றுறதுக்கு பின்னாடிதான் அந்த சொத்தையை பங்கு போடைய ஆரம்பிக்கணும். அவர் வாங்கிட்டு போன கடன் அவரோட போனது, எங்களை கேட்டுட்டா வாங்கினாரு, எங்களுக்கு என்ன தெரியும், எங்களுக்கு தேவை சொத்து என்பதாகலாம் சொத்தை பிரிக்கிறதுல கவனமாக இருப்பதை பார்க்கிறோம். அது அல்லாஹ் கூடாதுங்கிறான். அவர் இறந்து போயிட்டாரு, ஒருத்தர் சொத்தோட இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அவருடைய கடன் என்ன இருக்குது, என்ன அளவுல அவருடைய கடன் இருக்குது, அந்த கடனை அடைக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அவர் விட்டுட்டு போன சொத்து முழுவதும் கடனாகவே இருந்தால் கடனை அடைச்சிட்டா இந்த சொத்துல இருந்து எதுவுமே நமக்கு கிடைக்காத கூடிய நிலை வந்தாலும் கடனை தான் அடைக்கணுமே தவிர அந்த சொத்துக்களை முதலில் என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்கள் பங்கீடுகள் செய்து கொள்ளக்கூடாது என்பதை ரொம்ப தெளிவாக இந்த வசனங்களின் வாயிலாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். இப்போ இந்த ஒரு வசனத்துல யார் யாருக்கு என்னென்ன பங்குகள் என்பதை பத்தி அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லி வந்தான். அதுல இறந்து போனவருக்கு ஆண் பிள்ளைகள் இருந்தால் இரு பெண்களினுடைய பங்குகள் ஒரு ஆணுக்கு கிடைக்கும். அதே போன்று இறந்து போனவருக்கு 2 பெண்களோ அல்லது 2க்கும் மேற்பட்ட 3 பெண் பிள்ளைகள் அல்லது 4 பெண் பிள்ளைகள் அல்லது 5 பெண் பிள்ளைகள் சொல்லி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 3இல் 2 பங்குகள் அந்த பெண் பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுத்துடணும். அதே போன்று இறந்து போனவருக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கிறாங்க, வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு அந்த அவருடைய சொத்துல இருந்து பாதி பங்கு என்ன செஞ்சிடணும், அந்த பெண்ணுக்கு கொடுத்துடணும். அந்த சொத்துல இருந்து அவர் எவ்வளவு விட்டுட்டு போறாரோ அந்த சொத்துல இருந்து பாதி பங்கு அந்த பொண்ணுக்கு கொடுத்துடணும். இறந்து போனவருக்கு பெற்றோர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த சொத்துல இருந்து 6ல் ஒரு பகுதியை அந்த பெற்றோர்களுக்கு கொடுக்கணும். இறந்து போனவர்களுக்கு வாரிசே இல்ல, பெற்றோர்கள் மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா 3ல் ஒரு பங்கு கொடுக்கணும். வாரிசு இருந்து போனால் 6ல் ஒரு பங்கு, வாரிசே இல்லாம பெற்றோர்கள் மட்டும் இருந்தாங்கன்னு சொன்னா 3ல் ஒரு பங்கு அவங்களுக்கு கொடுத்துடணும். இறந்து போனவர்களுக்கு சகோதரர்கள் இருந்தால், சகோதரர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த பெற்றோர்களுக்கு அதாவது அந்த தாய்க்கு 6ல் ஒரு பங்கு வழங்க வேண்டும். இதெல்லாம் வசியத்தை நிறைவேற்றியதற்கு பிறகு அவருடைய கடனை அடைத்ததற்கு பிறகு என்பதாக அல்லாஹ் நிர்ணயம் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சொத்தை நாம எப்படி பங்கீடு செய்யணும் என்கின்ற ஒரு அழகான ஒரு வழிமுறையை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லிட்டான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நான் ஏன், அதாவது இதை ஏன் இறைவன் தலையிட்டு